சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி தொடர் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் 9வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள தகவல்களோடு செய்தியாளர் லதா இணைகிறார். லதா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இன்று 9வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை டிபிஐ வளாகத்திற்கு வெளியே சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சாலைகளில் அமர்ந்து திமுக அரசை கண்டித்தும் அந்த தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற வலியுறுத்தியும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். முக்கியமாக 2009 ஜூன் 1க்கு முன்பு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான சம்பளம், அதற்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில இந்த ஊதிய முரண்பாட்டை கலைக்க வேண்டும். நாங்கள் சம வேலையை தான் செய்கிறோம், நாங்கள் செய்யக்கூடிய வேலை சமமாக தான் இருக்கிறது, எனவே ஊதியமும் சமமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 16 ஆண்டுகளாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது டிசம்பர் 26 முதலும் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். பல நூதன போராட்டங்களை எல்லாம் செய்து வரக்கூடிய நிலையில இன்று 9வது நாளாக போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். கண்ணை கட்டி கொண்டும் மாஸ்க் அணிந்து கொண்டும் பல்வேறு நூதன முறையில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஒரே பிரதான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு அமைவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே தற்பொழுது 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில விரைவில் இதை அறிவிக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக இன்று 9வது நாளாக போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.